கனவில் கீதாவுடன். மர்மதேசத்தில் திருமதி கவிதா. என்ன நடந்தது? நான் என்னோட லைஃப்ல நடந்த கதை தான் சொல்ல போறேன். கொஞ்ச நாள் போய் கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு ரொம்ப சிவியரான மண்டவலி வரும். மண்டவலி அண்ட் ஷோல்டர் பெயின் வரும். ஸோ ரொம்ப தாங்க முடியாது, ரொம்ப துடிப்பேன். இதெல்லாம் நான் போயிட்டு மெடிக்கல்லையும் செக் பண்ணிட்டேன். எல்லாம் செக் பண்ணி அவங்க எல்லாமே நார்மல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது நான் ரொம்ப இது பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் என்னோட ஹஸ்பண்டும் இன்னொரு வீட்டுக்கு பிண்டா பண்ணி போறோம். அப்போ ஹஸ்பண்டுக்கு எப்படின்னா, நான் 8 மணிக்கு வேலைக்கு போவேன். ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் வேலை 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஸோ அந்த ஸ்திங்கா ஜாம் நம்ம பாத்துக்கிறது பேசிக்கிறது தான். மற்றபடி நம்ம அதோட ஒரு நாள் கழிச்சு அந்த மாதிரி லீவ் டைம்ல தான் பார்த்துப்போம். அப்ப நைட் ஆனா எனக்கு எப்படி இருக்கும்னா, தூங்க முடியாது. ஒரு நாள் முழுக்க தூங்காம ஒரு 2 hour 3 hour தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தூக்கத்துல கூட நிம்மதியா தூங்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை கீழே அப்படியே தொங்க போட்டுட்டு அந்த மாதிரி தூங்குனாதான் கொஞ்சம் தூக்கம் வரும். இப்ப இதெல்லாம் ஏன் தூக்கம் வராதுன்னா, நம்ம மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தவங்க சூடான காத்து வச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒருத்தவங்க மூஞ்சிக்கு நேரம் நல்ல மூஞ்சி கிட்ட ஒருத்தவங்க மூஞ்சி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்ணை திறந்து பார்ப்போம்ல. அப்ப அந்த மாதிரி நமக்கு அப்ப அந்த இது பாத்துட்டு அப்ப திடீர்னு நம்ம கண்ணை திறக்கிறப்போ அந்த செவுத்து மேலாம் ஏதோ ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. இப்ப நான் நினைச்சுக்கிட்ட ஒருவேளை நமக்கு தூக்கம் இல்லாத மாதிரி தான். ஏன்னா நம்ம கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம்ல, நம்மளுக்கு நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறோம் போல இருக்கு, ஏதோ தூக்கம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நம்ம அப்படியே விட்டாச்சு. அப்ப நான் ஹஸ்பண்டையும் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதோ உருவம் தெரியற மாதிரி இருக்கு, திடீர்னு சத்தம் ராத்திரில எல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கும், ஹஸ்பண்ட் கூப்பிடுற மாதிரி இருக்கும், கதவு தட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் லாக் பண்ணி வச்சிருக்கிற கதவு சொந்தமா திறக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா என் உடம்புலாம் லிபாம் ஆயிரும், அப்படி பச்சை பச்சையா ஆயிரும். அப்போ இது மாதிரி நிறைய இருந்த வச்சு அப்ப யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணுன்றப்ப அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவோம், அப்புறம் அம்மா பக்கத்துல சொல்லுவோம்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு கோயில்ல அழைப்பு செஞ்சு அந்த அழைப்புல இந்த மாதிரி வீட்டுல ஒரு 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 உருவம் இருக்கு, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மந்திரிச்ச தீர்த்தத்தை தண்ணியில கலந்து குடிக்க சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டாரு. அப்ப அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அவர் 3 நாள் குடிக்க சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டே குடிச்சிட்டு நான் படுக்கிறேன். அப்போ திடீர்னு நானும் ஹஸ்பண்டும் படுத்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு தூக்கத்துல இருந்து எனக்கு தான் தூக்கம் முழு தூக்கம் வராது, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலுமே எழுந்திரிச்சிடுவேன். அப்போ எனக்கு என்னோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நான் டக்குனு திரும்பி பாக்குறப்போ எனக்கு ஒரு அழகான ஒரு லைட், அது அவ்வளோ அட்ராக்டிவா இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அதையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது பார்த்துட்டே இருக்கிறப்ப அது சொல்லுது, என்ன அது பொம்பளை குரலா ஆம்பளை குரலா அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னா, அந்த குரல் வந்துருச்சுன்னா என்னால எதுவுமே யோசிக்க முடியாது. அது சொல்றதையே நான் அது பார்த்துட்டு இருப்பேன், அந்த சொல்றதையே நான் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி சில நேரம் இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது சொல்லும், இவங்க கிட்ட பேசாத, ஏஞ்சி போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட என்னை கோபத்தை காட்ட வைக்கும், இல்ல அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி என் கூட யாருமே ரொம்ப நெருங்கி பழகிறது ரொம்ப குறைவு. அப்ப இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, கவிதா என்ன பாருன்னு அப்படியே என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ எனக்கு அப்போ அந்த டைம்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் பார்க்கக்கூடாது, என்னோட உள்ள மூளை சொல்லுதுன்னு பார்க்கக்கூடாது, அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ணி நான் இது பண்ணிட்டேன், திரும்பிட்டேன். அப்போ நான் திரும்பின ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு திரும்பின வேகத்துக்கு என்னோட கதுவோட பூச்சுல அவ்வளோ பெருசுக்கு ஒரு பெரிய கருப்பு உருவம், அவ்வளோ பெரிய கருப்பு அவ்வளோ ராட்சசத்தனமா, அப்படி வெறும் கண்ணு மட்டும் ரெட்டிஷா, அப்படியே அவ்வளோ ரெட்டிஷா அவ்வளோ பயங்கரமா கோவமா இருந்து டக்குன்னு அதை நம்ம கிட்ட அப்படி பறந்து வர மாதிரி ஃபீல் ஆனாலும் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டு திருப்பியும் அது நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நான் திருப்பி எழுந்திருக்கேன். அப்ப அது எனக்கு கனவானும் தெரியல, நான் யோசிக்கிறனாலும் தெரியல, நிறைய குழப்பத்திலே இருந்து அப்ப ஒரு கட்டம் நான் நிறைய கோயிலுக்கெல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. என்னால சாமி கும்பிட முடியாது. அப்போ ஒரு கட்டம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன். ஏன்னா தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் சொல்றப்ப அப்ப இன்னொரு கோயில்ல போய் சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, நீ தான் யோசிச்சுக்கிற, நீ மன அழுத்தத்துல இருக்கிறனால நீ ரொம்ப யோசிக்கிற, அந்த யோசனையெல்லாம் குறை அப்படின்னு சொல்றான்னு. அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நீ தான் யோசிச்சுக்கிற போல, நான் வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு எதுவுமே தெரியலையே, நானும் அவரும் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு இருந்தாரு, ஒண்ணுமே இல்லை.
அப்ப இது மாதிரி இருக்கவும் ஒருவேளை நம்ம தான் யோசிக்கிறோம் போல இருக்கு அப்ப சொல்லிட்டு நானும் ரொம்ப ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன். அப்போ ஒரு கட்டத்துல ஹஸ்பண்ட் வந்து வேலை மாறுறாங்க. அவங்க வந்து நைட்ல வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி வருது ஒரு வாரத்துக்கு. அப்போ ஒரு கட்டம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம், கொஞ்ச நேரம் இருங்க. ராகவு, இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 2 பேரும் பக்கத்துல படுத்திருக்கோம். அப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு எழுந்திரிச்சிட்டு பாக்குறப்போ என்னோட வயிற்று மேல உட்காந்து ஒரு உருவம் என் மூஞ்சிய பார்த்தாப்லே இருக்குன்னு சொன்னாரு. அவரு அதுதான் தடவை பார்த்தாரு. அப்ப இதே அதை பார்த்த கையோட அவருக்கும் பயம் வந்துச்சு. பயம் வந்தோன்னா அவர் வந்துட்டு என்னை எழுப்பி விட்டுட்டாரு. எழுப்பி விட்டோன்னா நான் ரொம்ப கோவமா அவர்கிட்ட பேசிட்டு திருப்பி படுத்துட்டேன். அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப கருப்பா இருந்துச்சு, முடியெல்லாம் விரிச்சு போட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே நீங்க அந்த கதவு கிட்ட பாத்தீங்களா அதே மாதிரியான உருவம்? அதே மாதிரியான உருவம் தான். ஆனா அவரு பார்த்தனால என்னால வந்து அவருக்கு அவ்வளவு தெளிவா சொல்லல. சோ அதனால எனக்கு அவ்வளவுதான் தெரியல. சோ அப்ப நானும் சரி இன்னொரு கோயிலுக்கு போவோம். போய் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கதையும் கேட்ட கையோட எங்களுக்கு ஒருவேளை அந்த வீடு தான் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு மாறணும். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் பிண்டா பண்ண ராமெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் படம் பார்த்துட்டே இருக்கிறப்போ திடீர்னு வந்துட்டு நான் படம் பார்த்துட்டே தூங்கிட்டேன்னா திடீர்னு சவுண்ட் அப்படியே ரொம்ப ஹைப்பரா ரொம்ப வால்யூம் வந்து ரொம்ப இதா ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் பயந்து எழுந்திரிச்சிட்டு பார்த்தாக்க ஒரு வேளை நான் மேபி அது இன்ஃப்ராரெட்னால ஏதாவது நைட் டைம்ல தான் அது இன்ஃப்ராரெட் வேலை செய்யுமே சொல்லிட்டு நானும் திருப்பியும் குறைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அது திருப்பியும் ஏறுது, திருப்பியும் நான் குறைக்கிறேன், திருப்பியும் அந்த வால்யூம் ஏறுது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு நான் திருப்பி 3 வாட்டி இந்த மாதிரி செஞ்சாலும் என்னடாது சொல்லிட்டு டிவியை வந்து சாத்திட்டேன். டிவியை வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்படி படுக்கிறேன். இப்படி படுத்துட்டு திடீர்னு இப்படி திரும்பி படுப்போன்னு இப்படி நேரா படுக்கிறேன். என்னோட மூஞ்சிக்கு நேரா நான் பார்த்த உருவமும் கருப்பா வெறும் கண்ணு மட்டும் சோப்பா அப்படி இருந்துச்சு. ஸோ தென் அப்புறம் முடி இருந்துச்சா? உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாரு முடி விரிச்சு போட்ட மாதிரி? அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து அது வந்து கரெக்டா தெரியல. அந்த புத்து அந்த கண்ணு மட்டும் எனக்கு அது அப்படியே ரொம்ப கோவமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இப்படி சைஸ் வந்து ஒரு மனசால சைஸ் இருந்திருக்குமா? பெருசு, ரொம்ப பெருசு. அது ஒரு வீடு வந்து ஒரு உயரமான வீடுன்னா அந்த வீட்டோட உயரத்துக்கு நிக்கும், அவ்வளவு உயரமா இருக்கும். அப்ப இது மாதிரி எல்லாம் இருக்கவும் நிறைய என்னென்னமோ சொன்னாங்க, இதை செய் அதை செய்யணும், என்னென்னமோ வீட்டுல சாமி கும்பிட சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணியாச்சு. கடைசியா அதுக்கப்புறமும் கூட ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் நானே நான் நைட் படுத்திருந்தேன்ல, அதுக்கப்புறம் அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்திருக்கிறேன். என் கால் மாட்டுக்கிட்ட ஒரு 10 வயசு பையன் அப்படியே அந்த 2 காலையும் மடக்கி இப்படி 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 நம்ம கூடுனாப்புல உட்கார்ந்து இருந்தா ஒரு மாதிரி அழுகுறப்போ அப்படி உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு நான் இப்படி பார்த்தோன்னே என் தலையை தூக்கி இப்படி பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அந்த பயம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நான் எப்பயுமே அந்த பயத்தை காமிச்சுவேன். அந்த ஒரு 3 வருஷம் அந்த டைம்ல ஒரு 3 வருஷம் நான் அந்த மாதிரி பார்த்து ரொம்ப வீக் ஆகக்கூடாதுன்னு நானே என்னை வந்து இது பண்ணிப்பேன். அந்த டைம்ல ஒரு மாதிரி சிஜுவா ஆகும், ஹார்ட்லாம் அப்படி ஒரு மாதிரி சிஜுவா வர மாதிரி இருக்கும். தென் நான் அப்படி பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு நான் என்ன சொல்லிட்டு நான் மனசுல நீங்க இங்க இருக்கீங்கன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ணல, நீங்க என்னை எதுவும் பண்ணாதீங்க, இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சோன்னு எங்க 2 பேத்துக்குள்ளயுமே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி, எங்களோட ஃபைனான்சியல் இஷ்யூவும் சரி, ரொம்ப இதாக ஆரம்பிச்சோம், டஃப் ஆரம்பிச்சோன்னு இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இன்னொரு கோயிலுக்கு போறோம். இப்போ இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அப்போ அந்த ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து எல்லைக்கட்டு போடணும், நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, இல்ல நான் வந்து உங்க வீட்டுல வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டேட் கொடுக்குறாரு. அந்த டேட்ல வந்து நாங்க கால் பண்றோம், அவர் சொன்ன ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணி கால் பண்றோம் எடுக்கவே இல்லை. இப்போ என்னன்னு கேட்டாக்கா அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டமா, என்னால வர முடியல, நான் அடுத்த வாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு தடங்கலாச்சு. தடங்கலாயிருச்சு. இப்ப இன்னொரு வாட்டி அதே வாரத்துல இன்னொரு நாள் கொடுக்கறாரு. நான் சொல்றேன், அப்ப திருப்பியும் கால் பண்ணி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க சின்னம்மா இறந்து போயிட்டாங்க, நான் இறப்புக்கு போறேன், சோ என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. யார போய் பார்க்கணும்னு தெரியல. பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கதை சொல்றாங்க. அப்ப எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு போட்டோம் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஆனா நம்ம வந்து ஃபைனான்சியலி ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு போயாச்சு. ரொம்ப பிரச்சனை நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்கும். எங்க போய் நம்ம ஏதாவது போய் செய்ய போறோம் அப்படின்னா அது தடங்களா போவோம், வாங்குற காடி ஆக்சிடென்ட் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த 10 வருஷத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா, யாராவது உதவிக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு நான் தேடுற இடமும் இன்னமும் இருக்கு. அது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என் ஹஸ்பண்டோட ஃபாதர் வந்து இறந்துட்ட பிறகு நம்ம திருப்பியும் வந்து அம்பாங்கே ஷிஃப்ட் ஆகிறோம். ஷிஃப்ட் ஆகி அப்போ வந்து அவரு கீழே ஹாலில் படம் பார்த்துட்டே படுத்துட்டாரு. நான் வந்து ரூம்ல படுத்திருந்தேன். இப்போ என்னோட பிளாங்கெட் வந்துட்டு அப்படியே எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஆள் படுத்திருந்து போத்தி படுத்திருந்தா எவ்வளவு உயரத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரி உயரத்துல இருக்கு. மூச்சு விடுற சத்தம் வந்து ரொம்ப ஹெவியா கேக்குது, ரொம்ப ஹெவியா கேக்குது. அப்ப நான் ஏன் இவ்வளவு மூச்சு விடுறாரு, எனக்கு தூக்கம் வர மாட்டேது, என்ன அப்படி மூச்சு விடுறாரு சொல்லிட்டு எழுப்பலான்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு, திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லி எழுப்புற என்ன அது பிளாங்கெட் ரொம்ப கோசம் அப்படி உள்ளுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் பிளாங்கெட் எடுத்துட்டு பாக்குறேன், இல்ல யாருமே இல்ல. அப்ப எனக்கு இன்னும் ஆனா ஸ்டீல் மூச்சு விடுற சத்தம் கேக்குது. ரொம்ப அந்த மூச்சு எப்படி விடுறதுன்னா, ஒரு மனுஷால சளியோட தூங்கினா எப்படி ஒரு மாதிரி அலத்துற மாதிரி அந்த மாதிரி கேக்குது. அப்ப இந்த மாதிரி கேட்டோன்னா நான் என்ன பொண்ணு கேமராவை எடுத்துட்டு சரி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்துட்டு நான் வச்சு பாக்குறேன். அந்த சத்தம் நின்றுச்சு. அப்போ ஒருவேளை வெளியில எதுவும் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்கும், நெஞ்சு சத்தம் கேட்கும். ஒருவேளை அவர் தூங்குறது கீழே இருந்து மேல வரைக்கும் கேக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படிக்கிட்ட நின்று பாக்குறேன். அவரு படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த சத்தம் கேக்குது. அவரு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் வந்து அந்த மாதிரி நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் நின்று பார்த்ததையும் அவர் பார்த்துட்டு போறாரு. அப்புறமா வந்து மேல நம்ம நின்று பார்த்துட்டு போனோன்னே இது தூங்கலன்னா எப்படி அந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து பாக்குறாரு. நான் முழிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த சத்தம் திருப்பியும் கேக்குது. அப்ப இவர் வந்து கதவை திறந்த கட்டத்துல அந்த சத்தம் நின்றுச்சு. நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த போனை எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு. அந்த போனை எடுக்கிற டைம்ல நின்றுது, அந்த சத்தம் எனக்கு கேட்க மாட்டேது. போனை ஆஃப் பண்ணிட்டோன்னு அந்த சத்தம் கேக்குது. அப்போ நான் அதை பத்தி யோசிச்சே இருக்கிறாங்க, நின்று இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அவர் வந்து கேட்கிறாரு, நீ தூங்கலன்னா அப்ப என்ன சத்தம் அது, மூச்சு விடுற சத்தம் அப்படின்னு. இல்லைன்னா அந்த சத்தம் கேட்கறதுனா நீங்க இவ்வளோ போங்கோலாம் அப்படி அந்த பிளாங்கெட்லாம் அப்படி ஒரு மால் படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ எனக்கு ஒண்ணுன்னா அப்படியே ஞாபகம் வரதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு இன்சிடென்டும் ரொம்ப நிறையா இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே எங்க அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்றப்போ, எங்க அம்மா வீட்டுல எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றப்போ நீ எப்படி உயிரோட இருக்கனே கேட்பாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம். சில நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த சாப்பாடு வந்து ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படி நடந்து போய் இந்த குசினில ஏதாவது கிச்சன்ல போயிட்டு நம்ம ஏதாவது கழுவிட்டு இருக்கிறப்போ நம்ம பின்னாடி நின்று ஒரு ஆள் வந்துட்டு கையை ஷோல்டர் மேல வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த சூடு. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு 2 நாளுக்கு முன்னுக்கு நடந்தது சொல்றேன். நான் வந்து கிராப் டிரைவர்னால பாட்டுக்கு பிறகு இதை பத்தி மேலும் பேச கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திருமதி கவிதா அவங்க வாழ்க்கையில 10 வருஷமா சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனையை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. யப்பா, இந்த 10 வருஷத்துல எவ்வளோ போராட்டம், எவ்வளோ மன கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அண்ட் இது வந்து இன்னும் ஒரு தொடர்கதையா தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஓகே,
அப்ப நான் வந்து ஒரு கிராப் டிரைவர்னால நான் வெளியில இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து வேலை முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு வெயிட் பண்ணுவாங்க. தென் அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட போவோம். அப்ப எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல அவர் வந்துட்டு சோஃபால படுத்துட்டு படம் பார்த்துட்டு இருந்திருக்காரு, போன் நோண்டிட்டு இருந்திருக்காரு. போன் நோண்டிட்டு இருக்கிறப்ப நம்ம வீட்டுல 2 பப்பி இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்பயும் அவங்கள தூக்க சொல்லி கேட்பாங்க. அப்படி அப்ப அந்த மாதிரி கொரட்டுற மாதிரி அவங்களோட அந்த சோஃபா வந்து போட்டு குலுக்குன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவரு மீக்கோ, அவங்க பேர் மீக்கோ, அவர் வந்து மீக்கோ வா இங்கிட்டு வான்னு கூப்பிடுறாரு. வரவே இல்லையா. அப்ப அவரு சொல்லிட்டு ஒரு தூக்கலான்னு சொல்லிட்டு எழுந்திருச்சிருக்காரு. மீக்கோவும் சரி, இன்னொருத்தவங்க ஜெக்லின் இருக்காங்க, அவங்க வந்து கிச்சன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு ஒரே யோசனையா இருந்துச்சா, யாருதான் அப்ப சோஃபா அந்த ஒரு மாதிரி ஒரு குலுக்குன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எனக்கு கால் பண்ணி கேட்டப்ப நான் சொன்னேன், நான் வீட்டை விட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், இருங்க வீட்லயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரீசென்ட்லி, ஆனா இதுக்கும் அந்த வீட்டுல உள்ள நடந்த ஒரு சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்து கிராப் ஓடுறப்ப நான் பார்த்தது. இப்பயும் வீடு மாறிட்டீங்க, பட் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு தொடர்கதையா உங்க கூடவே வந்துகிட்டு இருக்கு. ஆமா, கிராப் போடும்போது இப்ப கிராப் போடுறப்போ ஒரு நாள் வந்துட்டு நான் ஒரு ஒத்தடி பாதை, ஒரு காட்டு பகுதியில இந்த கவுன்சில எல்லாம் தங்கி இருப்பாங்களே, இண்டோன் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் தங்கி இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க வந்து புக் பண்ணோம்னா நம்ம உள்ளுக்கு போய் ஆளை ஏத்துறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு ஒரு அழகான பேர்ட், ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பேர்ட் நல்லா பெருசா இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா, என்னோட ரைட் ஹேண்ட் சைட் கண்ணாடியில இருந்து இப்படியே மெதுவா பறந்து போகுது. நானும் அந்த பேர்ட்டையே நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா அழகா இருக்குல்ல, அது அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கு. இந்தாண்ட உள்ள காட்டு பகுதிக்கு போகுது. இந்தாண்ட உள்ள பார்க்க அந்த பேர்ட் போய் சேர்ந்த இடத்துல அவ்வளோ பெரிய உருவம், அந்த மாமியில ஒரு இந்த ஜெயன் இருக்கும்ல, அந்த மாமியில உள்ள ஜெயன் ப்ளூ கலர், அந்த உள்ள மாதிரி அவ்வளோ புழுவா, உடம்புல புழுவா அப்படியே அவ்வளோ பெருசுக்கு நின்றுச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா நம்மள ஏதாவது பண்ணிருமோ, அதான் நம்மள மயக்கிருமோ, நம்மள எதுவும் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு இது பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் வரும்போதுதான் அந்த வெளிநாட்டுக்காரர் சொன்னாரு, இங்க நிறைய கச்சாவும் இருக்கு காக்கா, இதுக்கெல்லாம் வந்தாக்கா நீ பாத்துக்கோ, இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீ சாமி பாட்டெல்லாம் தட்டி விட்டுக்கோ அப்படின்னா சொன்னாலே. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த மாதிரி இருட்டான இடத்துக்கு போனேன்னாக்கா மனசுக்குள்ளேயே வந்து சாமி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே போவேன். ஆனா இன்ன வரைக்கும் என்னோட வீட்டுல நடந்ததுக்கான சொல்யூஷன் எனக்கு இன்னுமே கிடைக்கல. ஏன் எதுக்கு என்ற கேள்வி என் மண்டையில இன்னுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டுல ஒரு மெம்பர் ஆயிட்ட மாதிரி அப்படி ஆயிடுச்சு எனக்கு. இவ்வளவு காலமா உங்களை மட்டும் தொந்தரவு பண்ண ஒரு விஷயம் வந்து இப்ப உங்க கணவர் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது, கேட்க ஆரம்பிக்குது. ஆமா, இப்ப 2 பேருக்குமே பெரிய டார்ச்சர். ஆனா சொல்யூஷன் தான் கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போறது எனக்கு அவ்வளவு கொடூரமா இருக்கும், அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆனா வீட்டுக்கு யாராவது வந்தாக்கா அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்ப எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா, இது சொல்றது பொய்யா, நிறைய படக்கதை மாதிரி இருக்கும். இப்போ அந்த கண்ணு உருவம் தெரியுது, பேசுறது, அவங்க பேசுறது எனக்கு விளங்கும். ஆனா ஆண் குரலா பெண் குரலான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அது வந்து இப்போ வரைக்கும் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேக்குமா? அவங்க பேசுறது கேட்கும், அவங்க பேசுறது எனக்கு விளங்கும். ஆனா வந்து எப்படி பேசணும்னா, சில நேரம் வந்துட்டு கெட்டதா சொல்லும். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அவங்ககிட்ட பேசாத, அவனுக்கு நல்லது தெரியல, நீ கிளம்பு, அந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்ல அவங்களை ஏசு அப்படி சொல்லும். அப்போ அவங்க இப்ப நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்ப அது என்ன வந்து என்கிட்ட பேசுதுன்னா, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப தூரத்துல கேட்கும். நீங்க பேசுற சவுண்ட் எனக்கு கேட்கும், ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியாது. இவங்க பேசுறது தான் எனக்கு கேட்கும். அப்ப இதெல்லாம் வந்து வெளியில சொல்றப்போ எப்படின்னா, நான் வந்து ஒரு மென்டலி பாதிக்கப்பட்டவங்களோட இது மாதிரி இருக்கும். ஆனா வந்து இது வந்து எனக்கு லைஃப்ல நடந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீ வந்து போய் செக் பண்ணு, சைக்காட்ரிஸ்ட செக் பண்ணு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் என்னோட ப்ராப்ளம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டு இருக்கிறதுனால நான் இது எல்லாத்தையுமே மறந்துட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு கடவுள் இருக்காரு, இருந்தாருன்னா அப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன். இது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தான் என் வீட்டுக்கு வந்து என்னோட கசின் சிஸ்டர் வராங்க. அவங்க வந்து அன்னைக்கு ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்றப்போ அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறப்போ அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டக்குன்னு 2 ஹலூஸ் வந்து பார்க்க முடியும், அவங்களாம் டக்குன்னு பாத்துருவாங்க அவங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, என்னோட ஷோல்டரை பிடிச்சிட்டு ஒரு லேடி முடி விரிச்சு போட்டு அவங்க என்னை பிடிச்சிட்டே போனதா வந்துட்டு அவங்க சொன்னாங்க. அப்போதான் வந்து என்னோட ஷோல்டர் பெயினுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. மேபி இப்படி இருக்கும் இதனால காணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப இது கேக்குறப்போ சிவி படம் கதை மாதிரி இருக்குல்ல. ஆமா, எனக்கும் அதுதான் கிளிக் ஆனிச்சு. அப்ப இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட சொல்றப்போ படக்கதையை தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க தவிர, ஆனா இது வந்து நான்
நான் வந்து என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்கள். இன்ன வரைக்கும் உங்களுக்கு அந்த நெக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் இருக்கா? ஆமா இருக்கு. அந்த வலி ரொம்ப டயர்டா இருக்கும். இந்த கையை வந்து என்னால ஃபுல்லா தூக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். சீக்கிரமாவே மீண்டு வரணும் நீங்களும் உங்க கணவரும். நல்ல காலம் பார்க்கணும். ரொம்ப நன்றி.